இப்ப 41 பேர் உயிரிழந்ததுக்கப்புறம், கரூர்ல போய் விஜய் பார்க்காம, சென்னையில வர வச்சு பார்த்திருக்காருல்ல. இத பத்தி எப்படி நீங்க பார்க்குறீங்க விகாஷ்? முதல்ல வந்து அந்த 41 குடும்பமும் எங்களோட குடும்பம். ஸோ எங்களோட நிகழ்ச்சியில் எங்கள் தலைவரை பார்க்க வந்த இடத்துல நடந்த துயர சம்பவம் தான் இது. ஸோ இதை வந்து ஒரு மாதமாக போலீஸோட பெர்மிஷன்ஸ் இது எல்லாமே கேட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாரு. மக்கள் அங்கே வந்து இது வந்து நடைமுறை சிக்கல் நிறையா இருக்கிறனால, ஏன்னா 37 குடும்பம் வந்து கரூரை சேர்ந்தவங்க. ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அந்த இடத்துல கூட்டம் கூடிரும். ஸோ அதனால் இந்த இதை தடுக்கிறதுக்காக தான் மண்டபம் இந்த மாதிரி பெரிய ஹால் இல்லை இந்த மாதிரி பெர்மிஷன்ஸ் கேட்டாங்க. ஸோ அங்கேயும் பெர்மிஷன்ஸ் அங்கே கிடைக்கல எங்களுக்கு. ஸோ இதை ஒரு மாதம் அளவுக்கு வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட அனுமதி கேட்டு அவங்கள ப்ராப்பராக பஸ்ஸில் முன்னாடி ஆம்புலன்ஸோட ப்ராப்பராக கூட்டிகிட்டு வந்துட்டு பத்திரமா போய் கூட்டிகிட்டு போய் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து எல்லோரும் பண்ணுற மாதிரி இதை வந்து ஒரு துயர சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு நிவாரணம் அறிவிச்சுட்டு அதை போய் ஒரு 4 கேமரா முன்னாடி கொடுத்துட்டு வீட்டில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்குற மாதிரி தலைவர் இதில் பண்ணல. ஜென்யூனாக பாதிக்கப்பட்ட மக்கள் நம்மளோட மக்கள் அவங்கள வாழ்நாள் ஃபுல்லாக தத்தெடுத்திருக்கிறார். இது வரைக்கும் நான் இந்த வருஷத்துலேயே 4 ஸ்டாம்பீட் சுச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கு. இதில் எங்கேயுமே இந்த மாதிரி நடந்ததில்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் கூட உண்மையாக நிற்கிறார். இதுதான் வந்து அரசியல் மாற்றமாக நான் பார்க்குறேன். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட பையனோட மேரேஜ் செலவு முதற்கொண்டு ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் நான் வந்து அரசியல் மாற்றமாக பார்க்குறேன். இதுதான் வந்து ஜென்யூனிட்டியாக நான் பார்க்குறேன். மற்றபடி அரசியல் பண்ணுறவங்க 4 கேமரா கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு நிவாரணம் அறிவிச்சுட்டு நிவாரணத்தை கொடுத்துட்டு போகிற வேலை கிடையாது. இதுதான் நான் அரசியல் மாற்றமாக பார்க்குறேன். இதுதான் ஒரு துயரமான சம்பவத்தில் மக்கள் கூட எப்படி கடைசி வரைக்கும் நிற்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக தலைவர் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். மக்கள் வந்து இன்னும் விழிப்புணர்வோடு இருக்கணும்னு தான் பேசணுமே தவிர, யாரும் வந்து அவரு தான் அந்த இப்போ வந்து நம்ம சாமி மேலே எஃப்ஐஆர் போட முடியுமா? அதே மாதிரி அதில் விராட் கோலி மேலே தான் எஃப்ஐஆர் போடணும், அவர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம பேசணுமா? இதில் மட்டும் ஏன் இப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க? இது வந்து முதலமைச்சர் சட்டசபையில் இந்த மாதிரி பேசுகிறார். விஜய் லேட்டாக வந்ததுக்கான காரணம் மட்டும்தான். லேட்டாக வந்தார்னா பெர்மிஷன்ஸ் கொடுத்த டைமை தாண்டி வந்தாரா? இதே மாதிரி தான் பெரம்பலூரில் பெர்மிஷன்ஸ் கொடுத்த டைம் தாண்டிடுச்சுன்னு சொல்லி மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போனாங்க. இங்கே வந்து பெர்மிஷன்ஸ் கொடுத்த டைம் 3 to 10 அந்த டைமுக்குள்ளே தான் வந்து பேசினார். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் விஜய் லேட்டாக வந்தது மட்டும்தான் காரணம் அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. இது வந்து பாதுகாப்பு குறைபாடு, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், அதாவது உளவுத்துறையோட ஃபெயிலியர்னு யாருமே இது வரைக்கும் பேசலை. எவ்வளோ கூட்டம் வருது? இது வந்து முதல் கூட்டமும் கிடையாது தலைவர் அவர்களோடது. இதுக்கு முன்னாடி 4 மாவட்டத்தில் நடந்திருக்கு. இன்டெலிஜென்ஸ் அந்த இடத்துல இன்டெலிஜென்ஸோட ஃபெயிலியர் தான். அவங்க தான் அந்த கூட்டத்தை கணிக்கணுன்றத பேச்சும் யாரும் எடுக்கலை. அந்த கரூர் டிஸ்ட்ரிக்டோட ஒரு எஸ்ஐ மேலேயோ கான்ஸ்டபிள் மேலேயோ கூட இது வரைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்கலை, ஒரு கேஸ் பதிவு பண்ணலை. இது பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு பேசாது எப்படி எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. இதை வச்சு அரசியல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இதை வச்சு அரசியல் பண்ணலன்னு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கிறாரு, திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி நைட் அடுத்த நாள் விடியறதுக்குள்ளே விஜய் கைது செய் அப்படின்னு சொல்லி போஸ்டர் மாணவர் அணி சார்பாக ஒட்டியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாளே மாணவர் அணிகிட்ட கேட்கும்போது இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை வச்சு மறைமுகமாக அவங்களால என்னென்ன அரசியல் பண்ண முடியுமோ, முன்னணி பத்திரிகையிலேருந்து விஜய் கைது செய்ய வேணாமா, அவனை கொண்டிருக்கணும், விலங்கு போட்டு கொண்டு போகணுன்ற மாதிரி என்னென்ன மாதிரியான விஜயை போட்டு அழுத்தி இதோட முடக்கிடலாம் அப்படின்னு நினச்சாங்களோ அது எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு உண்மையாக மக்களோட அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட ஜென்யூனாக அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க உதவியாக இருக்கிற மாதிரி அவங்கள தத்தெடுத்துருக்கிறாரு. இந்த பாதிக்கப்பட்டதில் மக்களுக்கு உண்மையாக இருக்கிறார் அவர். இதுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ராங்காக இப்போ வந்து தொண்டர் அணி அமைக்கப்பட்டிருக்கு. வெறும் போலீஸை மட்டும் நம்பி இல்லாமல் அடுத்த மீட்டிங்க்கு இப்போ தொண்டர் அணி அமைக்கப்பட்டு ரிட்டையர்டான ஐஜி டிஜிபி அவங்கக்கிட்டலாம் வந்து அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பனையூர் அலுவலகத்தில் வந்து பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு தொண்டர் அணிக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் பொறுப்போட டெஃபினட்டாக திரும்பி வருவார். இதில் அரசியலில் அவர் வெற்றி பெறாமல் டெஃபினட்டாக அரசியல் விட்டு அவர் போகமாட்டாருன்றதை இது நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கேன். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இது டெஃபினட்டாக அவர் வந்து வெற்றி பெறாமல் விடமாட்டார். அவர் திமுகவை இந்த ஆட்சியிலிருந்து அகற்றாமல் விடவே மாட்டார். இப்போ இதுக்கப்புறம் வந்து சம்பவங்கள் இப்படி நடந்ததுக்கப்புறம் திருப்பியும் விஜய் அரசியலுக்கு வருவாரா? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க ஓய்வு பெற்ற இவங்க போலீஸஸ்லாம் வந்து திருப்பி ஒரு கூட்டம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ தொண்டர் அணியை நியமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மாவட்ட தலைவர் அவர்கள் நேரடி கண்காணிப்பில்
ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு நிர்வாகி அமைச்சிருக்கிறாரு அடுத்த கட்ட பணிகள்லாம் நடக்கிறதுக்கு. ஸோ இப்போ கவர்மெண்ட்டுக்கு சென்னை ஹைகோர்ட் வந்து எஸ்ஓபி அமைக்கிறதுக்கு இன்னும் 10 days டைம் கொடுத்துருக்காங்க. எஸ்ஓபி வந்ததுக்கப்புறம் திருப்பியும் இன்னும் ப்ராப்பர் செக்யூரிட்டியோட போலீஸை நம்புறாமல் நம்மளே வந்து செக்யூரிட்டி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தொண்டரணி அமைச்சு ரிட்டையர்ட் ஐஜி அண்ட் டிஜிபி கிட்டலாம் கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க பணியூர் அலுவலகத்தில். ஸோ டெஃபினட்டாக இன்னும் பொறுப்போடு திருப்பி வருவார். அதே மாதிரி 5ஆம் தேதி சிறப்பு பொதுக்குழு போட்டிருக்கிறாங்க. தலைவர் அவர்கள் அன்றைக்கி வந்து எல்லா விமர்சனத்துக்கும் தக்க பதிலடி கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மாவட்டமாக போய் பிரச்சாரம் பண்ணுறது இருக்குமா, இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த மாநாடுகள் மாதிரி கூட்டங்கள் நடக்குமா? ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம தாவேகா சார்பாக தான் இது வழக்கு போடப்பட்டது. ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஒன்று அமைக்கணும், எல்லா பார்ட்டிக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பப்ளிக் மீட்டிங்ஸ்க்கு அமைக்கணும்னு சொல்லி தாவேகா சார்பில் தான் மனு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. ஸோ அதுக்கு தான் கோர்ட் வந்து இன்னும் 10 நாளுக்குள்ளே அதை தமிழ்நாடு அரசு நியமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி முதலமைச்சர் அவர்களும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை மட்டும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர்களை மட்டும் அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடத்த இருக்கிறாங்க. இன்னும் ஒரு நாளில் நடக்க இருக்குது. அதில் அவர் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த எஸ்ஓபி வந்ததுக்கப்புறம் திருப்பியும் டெஃபினட்டாக மக்கள் சந்திப்பு இருக்கும் ஒரு மாவட்டத்துக்கும். இதே மாதிரி அதுக்கு ரொம்ப செக்யூரிட்டி போலீஸை நம்பாமல் நம்மளே எவ்வளோ செக்யூர்டாக தலைவர் அவர்களையும் பொதுமக்களையும் பார்த்துக்கிறதுக்கு தொண்டரணி அமைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங்கும் போயிட்டுருக்கு. ஸோ டெஃபினட்டாக மக்கள் சந்திப்பு மாவட்டமாக பழைய மாதிரியே செல்வார் தலைவர் அவர்கள். இப்போது நீங்கள் கூட இடையில ஒரு வார்த்தை சொன்னீங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மட்டும் கூட்டமாக போடுறாங்கன்னு. ஆனால் இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளால் எந்த ஒரு பேச்சுமே கிடையாது. இப்போ புதுசாக ஆரம்பித்த ஒரு கட்சியை பற்றி தான் சட்டசபையிலேயே பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு. அப்படின்னா இதோட வளர்ச்சியை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு இப்போது திமுகவுக்கு எதிரியாக ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா, எதிர்த்து இருக்குது அப்படின்னா அது தாவேகா தான் அப்படிங்கிறது எங்களோட விமர்சனம், எங்களோட கருத்து. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான், இது அவங்களுக்கு பயம் இருக்குன்றது ஆரம்பத்துலேருந்தே தெரியுது. இதை மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி அதை தலைவர் விஜய் அவர்களை முடக்கிடலாம், இதுதான் ஒரே வழி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் அது நடக்காது. அவர் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டோம், நம்ம முடக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க சில பேர். தலைவர் அவர்கள் ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்றுட்டார கூட அதிலிருந்து விலகிடுவார். அது ஜெயிக்காமல் அவரோட குணமே அதுதான். ஸோ அவரை முடக்கிட்டோன்னு நினைக்கிறாங்க. இது அவரோட அரசியல் லாபத்துக்காக ஒரு உயிரோட விளையாடுற அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவுது. ஸோ இதை தகர்த்தெறிஞ்சு உண்மையாக மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சியை அமைக்காமல் டெஃபினட்டாக தலைவர் அவர்கள் ஓய மாட்டாங்க. இந்த திமுக ஆட்சிக்கு 2026 முடிவு கட்டுறது கண்டிப்பாக நடக்க போகுது. நம்மளோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஆகாஷ். தேங்க்யூ.